வணக்கம். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.3 டேர்ம் 1 சிலபஸில் பார்க்குறோம். இதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சம் எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்ஸ் பார்க்கும்போதே தெரியும் நம்ம ஏதோ ஒரு ஃபார்முலா வச்சு தான் கண்டிப்பாக இதை ஒவ்வொன்றையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அல்ஜிப்ரா ரிலேட்டடாக நம்ம முக்கியமாக நிறையா ஃபார்முலா பார்த்துருப்போம். காமனாக நம்மளுக்கு தெரிகிற ஃபார்முலா வச்சு தான் மோஸ்ட்லி நம்ம எல்லா சம்ஸுமே இதில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? a + b the whole square அப்படிங்கிற ஃபார்முலா டைப்பில் இருக்கா? அதை வச்சு தான் இப்போ நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இதில் ஏவோட வேல்யூ என்னவா வச்சுக்கலாம்? 3m. பியோட வேல்யூ 5. அப்போ a + b the whole square ஃபார்முலா என்ன? a² + 2ab + b². இது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் தான் இந்த சம்மை நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். பார்த்தீங்களா, இப்போ ஃபார்முலா இருக்கிறங்காட்டிக்கு 2 ஸ்டெப்பில் நம்மளால் சால்வ் பண்ண முடிஞ்சுது. அடுத்து அதே போல் இன்னொரு சம் சால்வ் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா a - b the whole square ஃபார்முலாவில் இருக்குது. ஏவோட வேல்யூ 5p, பியோட வேல்யூ 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன? a² - 2ab + b². இதுதான் ஆன்சர். அடுத்தது ஸோ இது எந்த மாதிரி டைப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா x + a × x + b இந்த ஃபார்முலா டைப்பில் இருக்குது. x வந்து காமனாக இருக்குது. அண்ட் தென் a அண்ட் bக்கு வந்து வேறு வேறு வேல்யூ இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எக்ஸோட வேல்யூ என்னென்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். 2n, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ ஏவோட வேல்யூ -1 அண்ட் தென் பியோட வேல்யூ 3. இப்போ x + a × x + bக்கான ஃபார்முலா எடுத்து எழுதிட்டு நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணலாம். x² + a + b × x + ab இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா a² - b² அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. இதை இன்னுமே நம்ம சால்வ் பண்ண முடியும். 4p² எப்படி எழுதுறோன்னா 2p the whole square. அதே போல் 25q² வந்து 5q the whole square அப்படின்னு எழுதுறோம்னா இன்னுமே இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இது வந்து a² - b² ஃபார்முலாவில் இருக்குது. ஏவோட வேல்யூ 2p, பியோட வேல்யூ 5q. அப்போ இதனுடைய ஃபார்முலா என்னென்னா a + b × a - b. இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்ததும் இதே போல் ஃபார்முலா வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் பவர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே க்யூப்பில் இருக்குது. முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்கொயரில் இருந்துச்சு. அடுத்தது ஃபுல்லாகவே வந்து க்யூப்பில் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். 3 + m பவர் க்யூப். இது எப்படி இருக்குது? a + b the whole cube அப்படிங்கிற ஃபார்முலா டைப்பில் இருக்குது. ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ m. இப்போ நம்மளுக்கு a + b the whole cube ஓட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியணும்.
a cube plus 3a square b plus 3ab square plus b cube. இதுதான் ஃபார்முலா. இதில் தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட் க்யூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதலாம் அதைய. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது முன்னாடி சம் போல் டிட்டோ. ஏபியோட வேல்யூ மட்டும்தான் மாறி இருக்கு. இப்போ ஏபியோட வேல்யூ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுக்கு இதுதான் ஆன்சர். அடுத்தது இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு இதுதான் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஃபிஃப்டி டூ த ஹோல் கியூப் இருக்கா? இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி ஃபார்முலா வச்சு ஈஸியாக இதோட கியூப் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த சம்மு. 52 எப்படி எழுதலாம்? 50 + 2 த ஹோல் கியூப் அப்படின்னு எழுதலாமா? இது பார்த்தீங்கன்னா a + b த ஹோல் கியூப் ஃபார்முலாவில் வச்சு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக. இது ரொம்ப ஈஸியாக நம்ம ஹோல் பவர் கியூப் இதுக்கு கண்டுபிடிக்க முடியும். 5 3 டைம்ஸ் வந்து 125வா? அப்போ 0 3 டைம்ஸ் வந்து நம்ம 0 3 டைம்ஸ் போட்டோம்னா ஆன்சர் அவ்வளோதான். அதே போல் பாருங்கள், இது பாருங்கள் 25வா? அப்போ 0 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதை கூட்டணும் அப்படின்னா ஆன்சர் வந்துருச்சு. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது இதே போல் தான் இன்னொரு சம்மு. 104
பவர் ஹோல் கியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 + 4 அப்படின்னு இதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த 1 பவர் கியூப் 1 தான். மிச்சம் எத்தனை 2 0 இருக்குது. அந்த 2 0வை 3 டைம் நம்ம எழுதுகிறோம். அப்போ எவ்வளோ 0? மொத்தம் 6 0. அதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி போட்டுற வேண்டிதான். அடுத்தது 2 0 வந்து 2 டைம் எழுதணும். ஸோ 2 டைம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் 4 12. அதுக்கப்புறம் அந்த 4 0 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4800 + 64. இதை சம் பண்ணோம் அப்படின்னா 11 24 864 கிடைக்குது நம்மளுக்கு. இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்ததும் எக்ஸ்பேண்ட். முன்னாடி சம் வந்து ஃபுல்லாக ப்ளஸில் இருந்துச்சு. இந்த சம் ஃபுல்லாகவே மைனஸில் இருக்குது. a - b தி ஹோல் கியூப் அந்த ஃபார்முலா வச்சு நம்ம அதை சால்வ் பண்ணணும். a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி இது ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அடுத்த சம். அடுத்து தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன்ல இப்போ பார்த்தீங்கன்னா 48 நம்ம எப்படி எழுதலாம்? 50 - 2ன்னு எழுதலாமா? 50 - 2னாலும் 48 தான். பவர் ஹோல் கியூப் போட்டு எழுதிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம a - b த ஹோல் கியூப் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ 50 பவர் ஹோல் கியூப் பார்த்தீங்க அப்படின்னா 125 அண்ட் தென் 0 வந்து 3 டைம்ஸ். அதே போல் அடுத்தது இதுதான் ஆன்சர். இதே போல் இன்னொரு சம் இருக்குது, அது இன்னுமே பெரிய நம்பர். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த 97 அண்ட் xy கியூப் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். 97 த பவர் கியூப் அண்ட் தென் எக்ஸ் கியூப் அண்ட் தென் ஒய் கியூப் இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த 97 வந்து நம்ம 100 - 3 பவர் கியூப் அப்படின்னு போட்டு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 100 - 3 த ஹோல் பவர் கியூப் இருக்கு இல்லையா, இதுக்கு a - b த ஹோல் கியூப் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் கியூப் ஒய் கியூபோட நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அதுதான் ஆன்சர். இப்போ இந்த ஆன்சரோட நம்ம எக்ஸ் கியூப் ஒய் கியூபை வந்து மல்டிப்ளை பண்ணி எடுத்து எழுதிக்கலாம். இதுதான் ஆன்சர். அடுத்த சம்மு, அடுத்து 4th சம்மில் சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா, எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஃபார்முலா டைப்பில் இருக்கா. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 5y, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் a plus b plus c into x power square plus ab plus bc plus ca into x plus abc. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. பெரிய ஃபார்முலா, ஆனால் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையுமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். a இன்ட்டு b வந்து 1 × 2 2 அண்ட் தென் b இன்ட்டு c 2 × 3 6 அண்ட் தென் c இன்ட்டு a 3 × 1 3 ப்ளஸ் abc. இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கு 1 × 2 2, 2 × 3 6 கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 125 y பவர் கியூப் ப்ளஸ் இது வந்து 6, இந்த 5y பவர் ஹோல் கியூப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 25y² மாறும். இது வந்து நம்மளுக்கு 11 × 5y + 6 கிடைக்கும். இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணி எடுத்து எழுதிக்கலாம். இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். இதுவும் அதே போல தான், பட் அதே எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதில் எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ப்ளஸ் சிம்பிளில் இருந்துச்சு.
இதில் வந்து மைனஸ் நடுவில் வந்திருக்கு. ஸோ அதனால் ஏபிசியோட வேல்யூ மட்டும் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்கிற சம்முக்கு ஏற்ற மாதிரி மாறும். எக்ஸோட வேல்யூ பி, ஏவோட வேல்யூ பார்த்திங்கன்னா -2, பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ -4. ஸோ ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். x³ + a + b + c × x² + ab + bc + ca × x + abc. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ -6 + 1 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு -5x² கிடைக்கும். அடுத்தது இதில் வந்து -6லேருந்து +8 வந்து +2p + 8. இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்து 5th சம்மில் ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் த கியூப் whose side is x + 1 cm அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் த கியூப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சதுனா தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஸோ கிவன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா x + 1 cm. வால்யூம் ஆஃப் த கியூப் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சைட் பவர் கியூப். அப்போது இதை எப்படி எழுதலாம்? x + 1 ஹோல் பவர் கியூப். இதனுடைய ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? a + b த ஹோல் கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். வால்யூம் கேட்டிருக்கங்காட்டிக்கு சென்டிமீட்டர் த ஹோல் கியூப் வந்து நம்ம கண்டிப்பாக போட்டாகணும். அது மறந்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் தப்பாக போயிடும். அடுத்து 6th சம்மில் ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு whose dimensions are அப்படின்னு சொல்லிட்டு 3 டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டைமென்ஷன் 3 டைமென்ஷன் இருக்குது. என்னென்ன? லென்த்து, பிரெத்து அண்ட் தென் ஹைட்டு. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ கிவன் த டைமென்ஷன் வந்து நம்ம ஒவ்வொன்றா எடுத்து எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு equal to length into breadth into height unit cube ஸோ இதை பார்த்தா எந்த ஃபார்முலா டைப்பில் இருக்குது? x + a into x + b into x + c இந்த ஃபார்முலாவில் இருக்கா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். AB வந்து -2, BC பார்த்தீங்கன்னா +3, CA வந்து -6. ABC பார்த்தீங்க அப்படின்னா 2 × -1 -2, -2 × -3 +6. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா x³ - 2x²
minus 5x plus 6. இதுதான் ஆன்சர். யூனிட் கியூப். இதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சமச்சீர் கல்வி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது ரிலேட்டடாக நிறைய வீடியோ பார்க்குறக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.